வணக்கம், நான் உங்கள் ஈரோடுக்காரி பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் இருக்கக்கூடிய முழு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நான் எங்கேருந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய நேட்டிவில் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய தோட்டத்துலேருந்து தான் வந்துட்டு நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். தோட்டம்னா ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஆனால் இங்கே வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறிகளும் ஆர்கானிக்காக கிடைக்கும். இதில் வந்து தம்பிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால வந்துட்டு தம்பி வந்து இதை பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலாக வந்துட்டு என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று உங்களுக்கு ஷேர் பண்ணணும். அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஹெரிடிட்டியில் ஃபேமிலியில் வந்து ஹெரிடிட்டியாக வந்து ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது, வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து டச் வுட் எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்து வரலை. பட் என்னோடய பொண்ணுக்கு வந்து அந்த வீசிங் ப்ராப்ளம் வந்துடுச்சு. இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு கன்சீவாக இருக்கிறப்ப கேட்பாங்க இல்லையா, உங்களோட ஹெரிடிட்டியில் வந்துட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குது, சுகர் இருக்கா, பிபி இருக்கா, அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க இல்லையா. அப்போ வந்து நான் இந்த ஆஸ்துமாவை பற்றி நான் அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, எங்கள் அப்பாக்கெல்லாம் லைட்டாக இருந்துச்சு. அதனால் வந்து நான் அதை பெருசாக எடுத்துக்கிட்டு அது ஒரு ஹெரிடிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக வந்துட்டு நான் வந்து அவங்களுக்கு சொல்லலை. நான் சொல்லியிருந்தால் ஒருவேளை அப்போவே அவங்க ஏதாவது பண்ணி என் பொண்ணுக்கு வராமல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் சொல்ல மறந்துட்டேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம், ஒரு சப்போட்டா சாப்பிட்டாவோ, ஐஸ்கிரீம் சாப்பிட்டாவோ, குளிர்காலம் வந்துட்டாவோ வந்துட்டு வீசிங் ப்ராப்ளம் வந்துடும். வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவளுக்கு கொஞ்சம் சிவியராகவே இருக்கும். வந்துச்சுன்னா நைட் வந்து தூங்க முடியாது அவளால். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் நெபுலைசர் வைக்கணும். ஈவினிங் 6 o'clock மாதிரி நெபுலைசர் கொடுத்தோம் அப்படின்னா திருப்பியும் நைட்டு 12 o'clock கூட்டிகிட்டு போவேன். அடுத்த நாள் காலையில் திருப்பியும் 6 o'clock கூட்டிகிட்டு போவேன். கஷ்டமாக இருக்கும். அவளால் தூங்கவும் முடியாது, நெஞ்சில் ஒரு ஆயும் மூச்சு விட முடியாது, வேறு எதுவுமே சாப்பிட முடியாது, ஒரு சுகர் கூட அவளால் சாப்பிட முடியாது, ஒரு ஸ்வீட் சாப்பிட முடியாது. குழந்தைங்கள அந்த டைமில் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறக்கும் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் அந்த டைமில் தான் வந்துட்டு என் தம்பி வந்து இயற்கையாகவே இது சரியாகிறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீஃப் பற்றி என்கிட்ட சொன்னால், அவங்க வீட்லேயும் கொண்டு வந்து வச்சுட்டு இந்த கஷாயம் போட்டு கொடுத்தேன் நான். குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து கேட்க மாட்டேங்குதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவளை குடிக்க வைக்கிறதும் கஷ்டம்தான், கொஞ்சம் கசப்பாக இருக்கும். கஷ்டப்பட்டு ஒரு நாள் குடிக்க வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அப்போதைக்கு ரிலீஃப் ஆயிரும் அவளுக்கு. குளிர்காலம் வந்துட்டாவே நான் ஊருக்கு போனேன்னா அந்த லீஃப் எடுத்துகிட்டு வந்துடுவேன். நான் எடுத்துகிட்டு வந்து 2 நாளைக்கு கஷாயம் போட்டு கொடுப்பேன். அந்த குளிர்காலத்தை வந்து நாங்கள் கிராஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு குளிர்காலம் வரப்போ வராமல் இருக்குமா அப்படின்னா வந்துடும். திருப்பியும் இந்த லீஃப் போட்டு கொடுத்தா அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாது. இதனோட பவர் சைடு எஃபெக்ட் நம்மளுக்கு அதிகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். பட் ஆனாலும் நம்ம லிமிட்டாக தான் எடுத்துக்கணும். பட் பெரியவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடுது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, என்னோடய செகண்ட் கடை ஓப்பன் பண்ணுறப்போ வந்துட்டு கார்பெண்டர் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னும் 1 வீக்கில் கடை ஓப்பன் பண்ணணும். கார்பெண்ட்ரி ஒர்க் முடியல. கார்பெண்டர் வந்து 2 days லீவு. ரொம்ப டெடிக்கேட்டட் பர்சன் தான். ஒர்க் கமிட் பண்ணிவிட்டா கரெக்டான டைமுக்கு முடிச்சு கொடுக்குற பர்சன் தான். பட் 2 நாள் லீவு என்னன்னு கேட்டால், அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம், அதனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், திருப்பி டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு வந்தேன், 15 18 வரலும் செலவாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்டாக அந்த டைம் நான் ஊருக்கு வந்துட்டு போயிருந்தேன். இந்த லீஃப் என் கையில் இருந்துச்சு, நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அதை கொடுத்து நான் கஷாயம் போட்டு கொடுக்க சொன்னேன் நான். அவங்க வந்துட்டு அப்போவும் சரியாகலை, ஹாஸ்பிட்டலேருந்து வந்து சரியாகலைன்னு தான் சொன்னாங்க. இந்த கஷாயம் போட்டு கொடுத்தாங்க 2 நாள். ஒரு 2 லீஃப் எடுத்துகிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மார்னிங் கொதிக்க வச்சுட்டு 1 டம்ளர் குடிச்சிட்டாங்க. நல்லா கொதிக்க வச்சு க்ரீன் கலரில் ஆனோன்னா குடிச்சிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் அதே லீஃபை வச்சு ஆஃப்டர்நூன், அதே லீஃபை வச்சு ஈவினிங், அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் ஒரு 2 புதிய இலை அதை வச்சு அதே மாதிரி 2 நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி கஷாயம் வச்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக க்யூர் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு ஒரு வாட்டி குளிர்காலம் வரப்பவும் கால் பண்ணி கேட்பேன், இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, லீஃப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. 3 வருஷம் ஆச்சு, அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் திருப்பி வரவே இல்லை. ஒரு தடவை கேட்குறப்பவும் அம்மா ஃபுல்லாக ரெடி ஆகிட்டாங்க்கா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. இந்த இலை பேர் பார்த்திங்கன்னா ஆடாதொடா இலைன்னு சொல்லுவாங்க. இந்த இலையை ஆடு சாப்பிடாதாம்மா, அதனால் ஆடு தொடா இலை அப்படிங்கிறது தான் மருவி ஆடாதொடா இலை அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. இது வந்து அளவாக எடுத்துக்கோங்க. இதுவும் சைடு எஃபெக்ட் இருக்காதுன்னாலும் பவர் இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. டாக்டர்கிட்ட கூட நீங்கள் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஈரோடுக்காரி.